ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கீ ஹோல் டிசைனர் குர்த்தி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த டிசைனர் குர்த்தி நான் 42 இன்ச்சஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் நம்ம டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நான் ஷீட்டில் தான் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட கிளியராக இருக்கிறதுக்கு வேண்டியதான் நான் ஷீட்டில் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஷீட் பார்த்திங்கன்னா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கிங்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் செஸ்ட்டு ஷோல்டரோட மெஷர்மெண்ட் 6.5 தான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக ஷோல்டரை 16 இன்ச்சஸ், அதோட ஆஃப் 8 எடுக்கணும். பட் நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டு டீப்பாக வைக்கிறனால 1.5 இன்ச்சஸ் கம்மி பண்ணி 6.5 தான் நான் எடுக்கிறேன். ஸோ உங்களோட எவ்வளோ நீங்கள் டீப் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷோல்டர் கம்மி பண்ணிக்கணும். ஸோ 6.5 நான் எடுக்கிறேன். அண்ட் நெக்கோட வித்து 3 இன்ச்சஸ் எடுக்கிறேன். டெப்த் நெக் ஃப்ரண்ட் நெக்கு நம்ம இப்போ கட் பண்ணுறோம். டெப்த் 6.5 எடுக்கிறேன். ஸோ இங்கேயும் 6.5 நம்ம 3 இன்ச்சஸ்க்கு நம்ம ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் ஷோல்ட்ரு ஆக்சுவலாக ஷோல்ட்ரு எனக்கு நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறோன்னா, இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸஸில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸ்லேருந்து ஷோல்டர் டெப்த்து நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ அப்பர் செஸ்ட்டு நீங்கள் டிவைடட் பை 4 தான் நீங்கள் ஷோல்டரோட டெப்த் எடுக்கணும். ஸோ நான் இங்கே அப்பர் செஸ்ட்டு 30, அப்பர் செஸ்ட் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் 38, பாடி மெஷர்மெண்ட் 38. அது நம்ம 4 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 9.5 வரும். ஆனால் இது நம்ம காலர் நெக்கில் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஷோல்டர் டெப்த் இப்படி எடுக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரொம்ப டீப் கம்மியாக வைக்கும்போது, டெப்த்து கம்மியாக இருக்கும்போது நம்ம இப்படி எடுக்கணும். நான் இப்போ ஃப்ரண்ட் பேக்கு டெப்த் ஜாஸ்தி ஆக்குறதுனால இதுலேருந்து மறுபடியும் அதேமாதிரி நான் ஷோல்டருக்கு எப்படி 1.5 இன்ச்சஸ் கம்மி பண்ணணும், அதே 1.5 இன்ச்சஸ் நான் இங்கேயும் கம்மி பண்ணுறேன். ஸோ நான் ஷோல்டரோட டெப்த் இங்கே 8 இன்ச்சஸ் தான் எடுக்கிறேன். ஸோ 8 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 6.5 இன்ச்சஸ்ஸு. ஸோ 8 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெப்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெப்த்து பேக்கில் இப்போ 4 இன்ச்சஸ் தான் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஆஃப் ஷோல்டர் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நெக்கு ஷோல்டரோட டெப்த் எடுத்துக்கிங்க. செஸ்ட் லைன் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 42 தான் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ அதோட ஆஃப் குவார்ட்ரு நம்ம எடுக்கிறோம். ஸோ குவார்ட்ரு 10.5. ஏன்னா நம்ம இங்கே 2ஆக ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு 2ஆக, பேக்குக்கு 2ஆக இருக்கும்போது நீங்கள் 4ஆல் அது டிவைட் பண்ணுறோம். ஸோ அதில் 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 10.5 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் அதோட செஸ்ட் லைன் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நெக்கோட டெப்த்து கிடச்சிச்சு. வித்து ஷோல்டரோட டெப்த் மார்க் பண்ணிட்டோம். நீ ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணுறோம். ஸோ ஷோல்டர் ஸ்லோப் நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் 16, அதை 10ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 1.6 என்னோட ஷோல்டர் டெப்த்து, ஷோல்டர் ஸ்லோப்பு. ஸோ நான் இங்கே 1.6 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது ஷோல்டர் ஸ்லோப் க்ராஸாக மார்க் பண்ணிக்கலாம். நான் ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணி இனி ஆர்ம் கர்வ் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே நம்ம இங்கேருந்து உள்ளே 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் எடுத்துகிட்டு க்ராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சுக்கு க்ராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆர்மோட டெப்த் ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இங்கேருந்து 10.5 எடுத்துருக்கோம். உங்களோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அந்த ஆஃப் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. ஷோல்டரோட இங்கே நம்ம 1/2 மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே 6 பக்கமாக வருது. ஸோ 3.25 இன்ச்சஸ் இதோட ஆஃபு. ஸோ இதை கரெக்டாக நம்ம இதை மேட்ச் பண்ணி இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டரோட பாதி எடுத்துகிட்டு அங்கேருந்து 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
அண்டு இனி வந்து இதை வந்து நம்ம ஆம்கோ வந்து கரெக்டாக வரக்கு இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இது வந்து 5.5 இருக்குது. 5.5 நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேப்பை வந்து இப்படி மடக்கிக்கோங்க. ஸோ இதை வந்து இப்படி மடக்கிட்டு அதோட பாதி நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே டேப்பை மடக்கி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும், நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. நம்ம வந்து மறுபடியும் இதோட ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இனி இதோட சென்ட்ரு பார்த்துக்கலாம். இதோட பாதி இப்போ வந்து இது வந்து 3.25 இருக்குது. ஸோ இதோட பாதி வந்து நம்ம இப்படியே வந்து கரெக்டாக டேப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம வந்து இந்த மார்க்கிங்கில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஆர்ம்க்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கிது. அண்ட் இனி வந்து நான் வந்து இது வந்து பாடிஸ் லென்த்து வந்து நான் 18 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ 18 இன்ச்சஸ் லென்த் எடுத்திருக்கேன். இது வந்து 2 பார்ட்டாக தான் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பாடி செப்பரேட்டாக ஸ்கர்ட் வந்து அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் குர்த்திக்கு. ஸோ இங்கே வந்து நான் வந்து 9.25 எடுக்கிறேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 9.25. ஸோ நம்ம இதை வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதே வந்து இந்த சைடை நம்ம அப்படியே வந்து இந்த மார்க்கிங் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நெக்கு வந்து நம்ம வந்து வேறு மாதிரி கட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம இந்த மெஷர்மெண்ட் வந்து அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் வீல் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக வந்து இந்த இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் இதெல்லாம் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரேசிங் வீலால் நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம். இந்த சைடு அப்படியே ட்ரேஸ் பண்ணியாச்சு. ட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நம்ம வந்து 3 இன்ச்சஸ் வித் எடுத்திருந்தோம். நான் வந்து இங்கேருந்து மறுபடியும் வந்து நெக்கு வந்து 4 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே கீ ஹோல் நம்ம வந்து வரணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல 4 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நம்ம இது வந்து க்ராஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். க்ராஸை மார்க் பண்ணிவிட்டு அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரவுண்டு கொண்டு வரோம். உங்களுக்கு எவ்வளோ வயிறு வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி வந்து இந்த இடத்துல வந்து நெக் வந்து இப்படி வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே உங்களுக்கு வந்து ஓவல் ஷேப்பில் நெக் வர மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். நெக் நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வேறு பீஸ் வச்சுட்டு இங்கே வந்து கீ ஹோல் மாதிரி இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல 4 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன் நான். உங்களோட நெக்கு விட நீங்கள் இந்த 3 இப்போ நீங்கள் இந்த 2.5 எடுக்கிற மாதிரியாக இருந்தால் இங்கே 3.5 எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு நீங்கள் கீழே வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் வரும். நம்ம நெக் வந்து இப்படி தான் கட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் பேட்டர்னு. இனி நம்ம நெக்ஸ்ட் வந்து பேக் பேட்டர்ன் வந்து ட்ராஃப்ட் பண்ணிக்கலாம். பேக்குக்கு அதே மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன். ஷோல்டர் வந்து 6.5 எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 8 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு 1.6 வந்து ஆர்ம் ஹோல் ஸ்லோப் வந்து நம்ம பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நெக்கோட டெப்த் பேக்குக்கு வந்து நான் 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். செஸ்ட் வந்து 10.5, வேஸ்ட் வந்து 9.25 எடுத்துருக்கேன். இனி பேக் ஆர்முக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதோட பாதி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 3.25 எடுத்துகிட்டு இந்த 3.25லேருந்து நம்ம வந்து பேக்குக்கு வந்து உள்ளே தள்ளி எடுக்கக்கூடாது. இதே இது லைனில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட பாதி நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இது எவ்வளோ வருது, 4-5 பக்கம் வருது. ஸோ வந்து நம்ம இதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி இதோட சென்ட்ரு பார்த்துக்கலாம். இதோட பாதி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட பாதி வந்து இங்கே வருது. ஸோ இந்த லைன் வந்து மறுபடியும் இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட பாதியை நம்ம இனி எடுத்துக்கலாம். ஸோ இதோட பாதி பார்த்திங்கன்னா 2.5 பாதி வந்து உங்களுக்கு 1.25 வரும். ஸோ ஷேப் இப்படி வந்து மடக்கிட்டு நீங்கள் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக் ஆர்ம் வந்து இந்த மாதிரி ஆர்முக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி வரும்.
கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஆர்ம் கர்வு நமக்கு ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இங்கே வேறு பீஸ் வைக்கிறோம். ஸோ அந்த வேறு பீஸுக்குள்ள மெஷர்மெண்ட் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோட பாதி எடுக்கிறேன். நம்ம நெக்லேருந்து இங்கே வந்து இதோட பாதி எடுத்துக்கோங்க. 9.5 இருக்குது. 9.5யோட பாதி வந்து 4.25 இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து வேறு கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம 1.5 இன்ச் எடுக்கிறோம். இதோட பாதி எடுத்துக்கோங்க. பாதியிலேருந்து இந்த சைடு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் இங்கேருந்து 2 இன்ச்சஸ் எடுக்கிறேன். 2 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இனி வந்து நம்ம வந்து இதை வந்து கர்வாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து நெக்கு வந்து உள்ளே இருக்க பீஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ ஹோல் எப்படி வரும்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை வந்து இப்படியே மார்க் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்து இப்படியே இப்படியே நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு வர மாதிரி நம்ம இதை வந்து இப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படியே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி வளைச்சி நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. ஒரு எஸ் டைப்பில் நீங்கள் வந்து இப்படியே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த ஒரு பீஸ் நமக்கு செப்பரேட்டாக வரும். ஸோ இங்கே வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து வேறு ஷீட்டில் வந்து நான் இந்த பார்ட் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம வேறு ஷீட்டில் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே வேறு ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இனி நம்ம வந்து நெக்கு இதுக்கு மார்க் பண்ணலாம். ஸோ அதே டீப்பாக நம்ம அதே டீப் நெக் நம்ம வந்து மார்க் பண்ணுறதில்ல. நம்ம இங்கே வந்து இந்த பீஸில் வந்து நெக்கு வந்து நான் வந்து க்ரூ நெக் மாதிரி தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து நெக்கோட வித்து நம்ம அதே எடுத்துக்கிறோம். ஆனால் நெக்கோட இறக்கம் டெப்த்து வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கோட விட்டு வந்து நான் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட டெப்த்து வந்து 3.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ 3.5 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து ரவுண்ட் நெக் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து இது வந்து க்ரூ நெக் மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கீ ஹோல் வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து வித்து வரும். ஸோ நம்ம இதை இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெக்கு கட் பண்ணிடலாம். நெக் கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ஷேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து நான் 2 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன். இங்கேருந்து நம்ம 2 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதையே நம்ம இப்படியே கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன். பேட்டர்ன் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து இந்த பீஸ் ஏற்கனவே கட் பண்ணிட்டோம். இதை அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நெக் பாடி ஸ்பாட் வந்து இந்த இடத்துல கீ ஹோல் வந்து இப்படி வரும். அண்ட் வந்து இதை நம்ம செப்பரேட் இதை அட்டாச் பண்ண மாட்டோம் ஷோல்டரோடு. இது வந்து இங்கே பட்டன் வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணி லாக் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். ஸோ இதை வந்து நம்ம இனி அப்படியே கிளாத்தில் கட் பண்ணிடலாம். கிளாத் கட் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ டைரெக்டாக கிளாத்தில் கட் பண்ணுற மாதிரியா இருந்தால் இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் இதே மாதிரி 2 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நெக்கு கட் பண்ணாமல் ஃப்ரண்ட் பீஸ் வந்து இப்படி 2 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்டில் உங்களோட மெஷர்மெண்ட் என்னமோ அதை மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 பீசஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 செப்பரேட் பண்ணிவிட்டு நெக்கு இதோட கட் பண்ணிக்கோங்க. நெக்கு இதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து மார்க்கிங்ஸில் மார்க் பண்ணி இங்கே ஒரு பீஸ் வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் பீஸு அதே மாதிரி நீங்கள் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை கிளாத்தில் கட் பண்ணும்போது
எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் வந்து சீம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சைடில் வந்து நான் 1.5 இன்ச்சஸ் சீம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பாக்கி எல்லாமே நம்ம வந்து 1/4 இன்ச்சு சீம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 1/4 இன்ச்சு, ஷோல்டரில் 1/4 இன்ச்சு. அண்ட் இதே மாதிரி இந்த பீஸ்லேயும் நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு சீம் ஆட் பண்ணிக்கோங்க. சீம் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாடிஸ்க்குள்ள வந்துட்டு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு சீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஸ்கர்ட் பார்ட் வந்து நான் வந்து அம்பர்லா தான் கட் பண்ணுறேன். ஸோ ட்ரையாங்கிள் இது வந்து நான் ஃபுல் சர்க்குலராக கட் பண்ணுறது இல்லை, செமி சர்க்குலராக தான் கட் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாடிஸ் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் வந்து பாடிஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம வந்து அந்த டைக்கு உள்ளது வந்து நம்ம இனி கட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டாக இந்த லைன் மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லைன் மேட்ச் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லைனை நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன் மேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி லைன் வந்து மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோடது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த லைனுக்கு மேட்சாக நம்ம வந்து இது வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இனி உங்களுக்கு வந்து இந்த டையோட லென்த் எவ்வளோ வேணும்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 16 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த ஏஜ்லேருந்து 16 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே அதே மாதிரி 16 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். அண்ட் இதோட வித்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதோட வித்து வந்து 2 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வித்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 2 இன்ச்சஸ் எடுக்கிறேன். இது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம், அதனால் 2 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதோட சீமை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ எடுக்கிறேன். சீமை வந்து நம்ம கிளாத்தில் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ண, பட் நான் வந்து இதிலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து 6 இன்ச்சு நான் வந்து மேலே எடுக்கிறேன். ஸோ இங்கேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 இன்ச்சஸ் இது வச்சுக்கலாம். 2 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக 6 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த 6 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் இதுலேருந்து இங்கே வரைக்கும் இதில் வந்து நம்ம இப்படியே வளைவாக கொண்டு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு கட் பண்ணி அப்புறம் அதை மேட்ச் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இப்படி வந்து வளைவாக கொண்டு போயிட்டு நீ கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த இது அப்படி இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே வரும்போது கொஞ்சம் லைட்டாக இப்படி வளைச்சிக்கலாம். இதில் இருந்து இப்படியே நீங்கள் இப்படி வளைச்சி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இனிமேல் வந்து இதில் அப்படியே கட் பண்ணி நமக்கு இதில் வந்து இந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ இதை இதில் மேட்ச் பண்ணி நம்ம கரெக்டாக இதையும் மேட்ச் பண்ணிவிட்டு இதை மேட்ச் பண்ணிக்கலாம். 16 இன்ச்சஸ்க்கு மேட்ச் பண்ணிவிட்டு இந்த இது மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம அதே ஷேப்பில் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் வந்து இந்த கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீஸும் இனி கட் பண்ணிக்கலாம். இது 2 இப்படி கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்படி தான் இது வந்து இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி டை பண்ணுறக்குள்ள இது.
ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே 1/2 இன்ச்சு சீம் ஆட் பண்ணிட்டோம், 2 இன்ச்சஸ் எடுத்துட்டோம். கிளாத்தில் கட் பண்ணும்போது இங்கே மட்டும் நீங்கள் 1/2 இன்ச்சு சீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 1/2 இன்ச்சு சீம் இதில் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி இங்கெல்லாம் 1/4 இன்ச்சு சீம் ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து நீங்கள் பாடிஸ்க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் நம்ம டிராஃப்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் வந்து இந்த கிளாத்தில் தான் வந்து டிசைனர் குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது நெட்டட் கிளாத்து அண்ட் லைனிங் வந்து இந்த லைனிங் வைக்கிறேன். ஸோ 3 மீட்டர்ஸ் இருக்குது, ரெண்டுமே 3 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டோட்டல் லென்த் வந்து நான் வந்து இந்த டிசைனர் குர்த்திக்கு வந்து எடுக்கிறது வந்து 50 இன்ச்சஸில் நான் வந்து டோட்டல் லென்த் வந்து 15 இன்ச்சஸ். அதில் பாடிஸ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து 18 இன்ச்சஸ் போயிடுது. ஸோ 18 இன்ச்சஸ் போயிடுச்சுன்னா நான் ஸ்கர்ட் பார்ட் வந்து 32 இன்ச்சஸில் நான் வந்து லென்த் கட் பண்ணும். ப்ளஸ் 2 இன்ச்சஸ் நான் வந்து ஹெம் லைன் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ மொத்தம் லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 34 இன்ச்சஸ் வேணும். ஸோ 34 இன்ச்சஸில் தான் வந்து நான் வந்து இந்த செமி சர்க்குலர் ஸ்கர்ட் வந்து கட் பண்ண போகிறேன். நம்ம இனி வந்து டைரெக்டாக கிளாத்தில் வந்து ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் வந்து பாடிஸ் பார்ட் அண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிளாத் வந்து இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணும்னு பார்த்து லென்த் வந்து எனக்கு இங்கே வந்து 34 இன்ச்சஸ் வேணும். ஸோ 34லேருந்து நான் 12 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் கிளாத் போகும். ஸோ நான் 12 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். ஸோ என்னோடய வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 38னால நான் 12 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 34 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 8 இன்ச்சஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நீங்கள் 10 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டா நல்லது. ஸோ நான் இங்கே வந்து லென்த் வந்து 46 இன்ச்சஸில் வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி லென்த் எடுத்திருக்கேன். 46 இன்ச்சஸில் வந்து இப்படி வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி லென்த் எடுத்திருக்கேன். இப்படி வந்து 46 இன்ச்சஸில் நான் வந்து எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 46 இன்ச்சஸ் லென்த் இருக்குது. இந்த லென்த் வைஸில் வந்து நான் வந்து இப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து இங்கே வந்து எடுத்திருக்கேன். இப்படி ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிளாக கொண்டு வந்திருக்கேன். முக்கோணமாக நீங்கள் வந்து கிளாத் வந்து கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எனக்கு வந்து 38 வேணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து 10 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஏன்னா வந்து சைடு நம்ம வந்து பிடிப்போம். ஸோ அதனால் எங்கே 10 வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு 10 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 10 இன்ச்சஸ் எனக்கு இங்கே வருது. ஸோ இந்த இடத்துல 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக கர்வாக கொண்டு வந்துக்கோங்க. வளைச்சி நம்ம இங்கே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே மெஷர் பண்ணி பார்த்தா எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு வருது. ஸோ ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம சைடு பிடிச்சிடும். எனக்கு கரெக்டாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு 38 இன்ச்சஸ் வரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கோட அதுக்கு தான் நான் வந்து 46 இன்ச்சஸ் எடுத்தேன். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம கிளாத் வந்து நமக்கு வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ. இப்போ உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு 36னால் கொஞ்சம் கூட மேலே எடுத்துக்கோங்க. 9.5 இன்ச்சஸில் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வளைச்சி வெட்டும்போது உங்களுக்கு வந்து சைடு பிடிக்கிறதுக்குள்ள அளவு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இனி வந்து இது வந்து நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணிட்டோம். வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டேன். நீ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் நம்மளோட ஸ்கர்ட்டோட லென்த் எவ்வளோ வேணும் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு 34 வேணும். ஸோ நான் வந்து 34 இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நம்ம இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இங்கேருந்து 34 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 34 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இப்போ வந்து நம்ம டோட்டலாக எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த முக்கோண இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். மொத்தமாக 34 எனக்கு 46.5 இருக்குது. ஸோ இந்த 46.5 இந்த முக்கோணத்துலேருந்து நான் சுற்றியுமே 46.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம வந்து இப்படி சுற்றியுமே 46.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு 46.5 நம்ம வந்து இப்படியே வந்து நம்ம 46.5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 46.5 வந்து சுற்றியுமே மார்க் பண்ணியாச்சு. நம்ம இந்த இடத்துல இனி இப்படியே கட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வேஸ்ட்டுக்கிட்டையும் நம்ம வந்து இந்த இடத்துல கட் பண்ணிடலாம். ஸோ இனி வந்து இந்த செமி சர்க்குலர் ஸ்கர்ட் இது வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து செமி சர்க்குலர் இது வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஸ்கர்ட் பார்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதே இதில் வச்சுட்டு இதே மெஷர்மெண்ட் வச்சுட்டு நான் லைனிங் பார்ட் இப்போ வந்து லைனிங் பார்ட் கட் பண்ணியிருக்கேன். இதே இது வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சுட்டு நம்ம மெயின் பார்ட்டு கட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் கிளாத்தில் நம்ம வந்து ஸ்லீவ் அண்ட் பாடிஸ் பார்த்து எல்லாமே இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து துணி ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டியதான் நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்லேருந்து நீங்கள் 10 inches ஜாஸ்தியாக 10 or 15 inches அப்படி ஜாஸ்தியாக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட வேஸ்ட் தகுந்த மாதிரி. ஸோ நமக்கு இந்த பேலன்ஸ் கிளாத்தில் வந்துட்டு நம்ம வந்து நீட்டாக வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். பீசஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வந்து லைனிங்கும் அண்ட் மெயின் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக்கில் லைனிங் அண்ட் மெயின் பீஸு. அண்ட் இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே நான் வந்து மெயின் கிளாத்தில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த வந்து மெயின் கிளாத்தில் தான் கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க சைடு மாறாமல் நம்ம கட் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டும் லைனிங் அண்ட் மெயின் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங் வந்து பாடிஸோட லைனிங் ஜாயின் பண்ணினா ஸ்லீவ் வந்து நம்ம இது முடிச்சக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைனிங் வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட்டோட நெக் பீஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. லைனிங் ஜாயின் பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸோட லைனிங் வந்து ஜாயின் பண்ணிச்சு. அதே மாதிரி கேன்வாஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் கிளாத்தில். பேக்கில் வந்து 7 inchesக்கு வந்து ரவுண்ட் கட் பண்ணி கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த ஷேப் வந்து ஓவல் ஷேப் மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அண்ட் இந்த வந்து உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வந்து நம்ம இது வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம லெஃப்ட் சைடுனால் இந்த மாதிரி இந்த இடத்துல தான் லெஃப்ட் சைடாக வரும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் வர மாதிரி நம்ம இதை ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து இப்படி வந்து இங்கே வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடில் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் அதை கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணும்போது கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இது வந்து இப்படியே வந்து சென்டரை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து அப்படியே வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் நெக் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாப் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இங்கே வந்து கீ ஹோலுக்கு இதை வந்து ஸ்டிச் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நெக்கு வரணும். கரெக்ட் ரைட் சைடு வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து இந்த மாதிரி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா இது வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் பீஸு. ஸோ இந்த லைனிங் பார்ட் வந்துட்டு நம்ம வந்து இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நெக்லேருந்து கரெக்டாக வந்து நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடம்லாம் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்லேருந்து நம்ம வந்து இந்த இடம் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கேருந்து நெக்கிலேருந்து அப்படியே வந்து இந்த இடம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இனி நம்ம இதை அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ நான் வந்து இதை அப்படியே திருப்பிக்கிறேன். இங்கே ஸ்டிச் பண்ணி திருப்பியாச்சு. திருப்பினக்கப்புறம் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் எடுத்து விட்டுலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா அயன் பண்ணிவிட்டேன். இனி நம்ம ஃப்ரண்ட் பீஸோடு இதை அட்டாச் பண்ணுறோம். ஸோ அட்டாச் பண்ணும்போது இது கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றணும். ஏன்னா இது வந்து நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து சென்டரில் இந்த பாடிஸோட இந்த மெயின் ஃப்ரண்ட் பீஸோட சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நான் சென்டர் வச்சுருக்கேன். ஸோ சென்டரில் வச்சுட்டு இதை பின் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இதோட ஹைட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் வச்சுட்டு சென்டர் இங்கே வருது. ஸோ சென்டரில் வச்சுட்டு நான் பின் பண்ணிட்டேன். இப்படி பின் பண்ணிக்கலாம்.
பின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது இந்த இடத்துல கரெக்டாக. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கிருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல இங்கே பட்டன் வச்சுட்டு ஷோல்டர்கிட்ட நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பீஸ் வந்து இதோட அட்டாச் பண்ணல. இது செப்பரேட் நம்ம இங்கே பட்டன் வச்சு இதில் இப்படி போடுவோம். அண்ட் அதே மாதிரி பாடிஸோட சைடு வந்து ஜாயின் பண்ணி இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கேன். பீசஸ் வந்து இதே மாதிரி நம்ம பேட்டர்னோட இதில் வச்சுட்டு கட் பண்ணியிருக்கேன். இங்கே ஏற்கனவே நம்ம வந்து இந்த சைடுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் சீமு. ஸோ இனி இந்த பாட்டுக்கு மட்டும்தான் நம்ம இந்த சைடு வந்து அதே மாதிரி 1/2 இன்ச்சு சீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் வந்து சீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துலையே 1/4 இன்ச்சு சீம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இனி வந்து இது அட்டாச் பண்ணக்கப்புறம் இனி நம்ம வந்து இது வந்து சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடுமே நம்ம சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் அது ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல நான் கொஞ்சமும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு இவ்வளோ இங்கே இந்த இடத்துல மட்டும் ஓப்பன் போதும், இங்கே ஓப்பன் வேண்டான்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கேன். உங்களுக்கு மேலே இருந்து வந்து ஷோல்டர் கிட்ட இருந்து ஓப்பன் வேணும்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம், இங்கே மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு பக்கமாக நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நமக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து இப்படியே டைப் பண்ணிக்கலாம், பவு மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்லீவ் வந்து இந்த 2 சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நம்ம பாடிஸோட அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவ் 2 சைட்ஸுமே அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம அட்டாச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் 2.5 இன்ச்சஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஃபுல்லாகவே ஓப்பனாக விட்டுக்கலாம். ஸோ இது ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்கப்புறம் நான் சைடு வந்து 3/4 இன்ச்சு வந்து மேலே ஏற்றி வெட்டியிருக்கேன். சைடு கரெக்டாக வச்சுட்டு இங்கே 3/4 இன்ச்சுக்கு இப்படி நீங்கள் வந்து ரவுண்டாக வெட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணுறோம். ஸ்கர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நான் லைனிங் செப்பரேட்டாக தான் நான் வந்து இந்த இடத்துல நமக்கு ஓப்பனாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல லைனிங் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணிவிட்டேன். அண்ட் மெயின் பீஸில் அதுமாரி செப்பரேட்டாக ஜாயின் பண்ணிவிட்டேன். அண்ட் வேஸ்ட் கிட்ட வந்து அட்டாச் பண்ணி லைனிங்கும் இது அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து நான் பாக்கெட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பாக்கெட் வைக்கிறது எப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாக்கெட் வந்து நமக்கு ரைட் சைடு, இப்போ இது வந்து இதுதான் ஃப்ரண்ட்டு, இதுதான் பேக் வரும். ஸோ நமக்கு ரைட் சைடில் வரணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இது வச்சுக்கலாம். இது பேக் சைடு. ஸோ பேக் எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம பேக் எடுத்துகிட்டு பாடிஸோட பேக் எடுத்துகிட்டு சென்டர் மேட்ச் பண்ணிக்கலாம். சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சைடும் இங்கேயும் அதே மாதிரி இது வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம பின் பண்ணிக்கலாம். இதே இப்படியே சுற்றியுமே பின் பண்ணிடலாம். பின் பண்ணக்கப்புறம் இப்படி பின் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து பாடிஸோட ஸ்கர்ட் பார்ட்டு சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதேமாதிரி கீழே ஹெம்லைன் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்கர்ட் பார்ட்டும் பாடிஸ் பார்ட்டும் அட்டாச் பண்ணியாச்சு. ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரைட் சைடில் வந்து பாக்கெட் வந்துச்சு. இது ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது லைனிங் பீஸை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெயின் பீஸும் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கீ ஹோல் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வேர் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் போட்டுக்கலாம். அண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நீங்கள் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி பவு போட்டுக்கோங்க. ஸோ வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். பவு வச்சுட்டு ஸ்லீவ் இப்படி கிடைக்கும். அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நெக்கு, ஸ்லீவ் அண்ட் ஸ்கர்ட் பட் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான கீ ஹோல் டிசைனர் குர்த்தி வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நீங்களும் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.